ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் மீடியா. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு சூப்பரான விஷயம் பார்க்க போறோம். என்னன்னா, ஒரே மன உளைச்சலா இருக்குதுப்பா அப்படி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி விஷயங்கள். அதுவும் பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு தான் அதிகமான மன உளைச்சல் இந்த விஷயத்துல. என்ன அப்படின்னா, நிறைய பேர் நம்ம குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமா, அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம எடுக்கிறதே ஆன்மீகம் தான், கடவுளை கும்பிடுறது தான். இதுல தான் நிறைய மன உளைச்சலே இருக்குது. நானும் அது கல்யாணம் ஆகி 10 வருஷம், ஒரு 7 வருஷத்துக்கு நான் இந்த மன உளைச்சல் அனுபவிச்சிருப்பேன். ஸோ இதுக்கான விஷயங்கள் எல்லாமே சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கேள்விகள் கேட்டிருக்காங்க, அந்த கேள்வியெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கான பதிலை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், டப்புன்னு சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட நாகாஸ் ஒன்லி நேச்சுரலில் சூப்பரான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்குது. என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். கான்டாக்ட் நம்பரும் கொடுக்குறேன். முக்கியமான டவுட்டாக இருந்தால் மட்டும் நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணாவே எல்லா டீட்டெயிலும் நம்ம சைட்லேருந்து வந்துடும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த வெயிட் லாஸ் காம்போ, கால்சியம் அண்ட் அயன் பவுடர், இம்யூனிட்டி பூஸ்டர், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா செம்ம ரிசல்ட். அந்த ரிவ்யூ எல்லாமே நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லேயும் நான் ஷேர் பண்ணுவேன். அடுத்து நம்மளுடைய யூடியூப் சேனல் கம்யூனிட்டிலையும் ஷேர் பண்ணுவேன். ஸோ நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம். ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொன்னது, இப்போ கூட ரீசெண்டாக ஒரு சிஸ்டர் அவங்க வெளிநாட்டுக்கு வாங்கிட்டு போனாங்க நம்மளுடைய வெயிட் லாஸ் பவுடரை. சூப்பர் ஃபாஸ்ட் வெயிட் லாஸ் ட்ரிங்க் எடுக்கும் போது நல்லாவே எனக்கு டிஃப்ரெண்ட் தெரியுது. நான் போட்டிருக்கிற ஸ்வெட்டர் வந்து டைட்டாக இருக்கும், பட் ரொம்ப சீக்கிரத்திலேயே எனக்கு அது வந்து ஃபிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இடுப்பு வலி, கால் வலி, கை கால் வலி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கால்சியம் அண்ட் அயன் பவுடர் சரி பண்ணியிருக்கு. இம்யூனிட்டி பூஸ்டர், சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த சளி தொந்தரவு, அடிக்கடி இருமல் வருது, ஓவரா தலை வருது, சைனஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே, மூச்சு வாங்குது அடிக்கடி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே இம்யூனிட்டி பூஸ்டர் யூஸ் பண்ணிட்டு சூப்பரான ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி எல்லா ப்ராடக்ட்டுக்குமே சூப்பரான ரிசல்ட் இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் நான் இப்போ சொன்னேன்னா டைம் ஓடிடும். அதனால் நீங்கள் மற்ற டீட்டெயில் எல்லாமே கமெண்டில் பாருங்கள். வேணுன்ற ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், சரிங்களா? இப்போ வந்து அந்த கேள்விக்குள்ளே குதிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த கேள்வியே பார்த்தீங்கன்னா, பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் எந்திரிக்கணும், குளிக்கணும், விளக்கேற்றணும், நல்லது, 1000 வீடியோ போட்டிங்க. ஆனால் அந்த நாளை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுனே தெரில சிஸ்டர். ஒவ்வொரு நாளும் முயற்சி மட்டுமே செய்கிற முடியலையே அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஆனால் காலையில் எழுந்திருக்கிறது தான் மிகப்பெரிய டாஸ்க்கு. ஆக்சுவலாக வில்லேஜ்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்களை விட பெண்கள் தான் சீக்கிரம் எழுந்திருப்பாங்க. இயர்லி மார்னிங் எழுந்திரிச்சு அவங்க எழுந்திருப்பாங்க, ஆண்களும் சீக்கிரம் எழுந்திருப்பாங்க. பட் இவங்க இந்த வேலை வீட்டு வேலையை பார்ப்பாங்க, அவங்க டீ கடைக்கு போயிடுவாங்க. இப்போ டீ கடை மேக்ஸிமம் யாரும் போகிறதுல, வீட்டிலே டீ கிடச்சிருது. பட் லேடிஸ் தான் ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சு வீடு வாசல்லாம் கூட்டி கட்டுத்தரையெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் இது பண்ணுவாங்க. அதனால நீங்கள் வந்து என்னால் எழுந்திரிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. இதுக்கு ஒரு காரணமும் இருக்குது. இங்கே நான் நிறைய பேர், இப்போ நம்ம ஊருக்கு இங்கே நம்ம வந்து செட்டில் ஆனதுலேருந்து நான் ஒரு விஷயம் பார்க்குறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் செல்லை யூஸ் பண்ணுற அளவுக்கு இங்கே இருக்கிறவங்க அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டாங்க. அது ஒரு விஷயம். நான் செல்லை எப்போ பார்த்தாலும், எனக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சா கூட அந்த நேரத்தில் நான் கொஞ்சம் செல்லை உட்காந்து பார்ப்பேன். எனக்கு தேவையான விஷயங்களும் பார்ப்பேன். சும்மா ஏதாவது வந்துச்சுனாலும் அதை பொழுதுபோக்காக பார்க்கறது இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிறவங்க அந்த மாதிரி பண்ண மாட்டேங்கிறாங்க. மேக்ஸிமம் ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சீக்கிரம் தூங்கிடுறாங்க. நாங்கள் வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் தூங்கி கொரட்டை விடுற நேரமாக இருக்குது. இங்கே வந்து எல்லாருமே வந்து 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவாங்க. அதான் நாங்கள் என்ன பண்ணோம், 7 மணிக்கு தான் வீட்டை விட்டு வெளில கிளம்புறோம். நாங்கள் அந்த மாதிரி 7 மணிக்கு 8 மணிக்கெல்லாம் வெளியில போவோம். எங்களுக்கு என்னன்னா, அந்த சென்னையில இருந்து அந்த பழக்கம் அப்படியே வருது. இப்பதான் 2 நாளா பேசிக்கிட்டு இருக்கோம், ஒழுங்கா குடும்பம் நடத்தணும், ஜாக்கிரதை அப்படின்னு வெளியில போக கூடாதுன்னு பேசி முடிவு பண்ணியாச்சு. அதனால ஏன்னா அது பிள்ளைங்களுடைய நேரத்தையும் கெடுக்குது. அதனால ஸோ என்னன்னா, ஒரே விஷயம், நம்ம வந்து சீக்கிரமா தூங்குனா சீக்கிரமா எந்திரிக்க முடியும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரம் தூங்கினாலும் சீக்கிரம் முழிப்பு வரல அப்படின்னா, அது ஒரு சிலருக்கு வந்து அந்த தூக்கம் ரொம்ப பிடிச்சி போயிடும். தூங்கினா அதுவும் அந்த 4 மணி 5 மணிக்கு ஒரு சில்னஸ் கிடைக்கும் பாருங்க உடம்புக்கு, ரொம்ப நிம்மதியான தூக்கம் வரும். அதெல்லாம் வந்து உண்மையாகவே சந்தோஷமாக தான் இருக்கும். நானும் அனுபவிச்சிருக்கேன். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதை விட பெரிய சந்தோஷம், நம்மளுடைய பிரச்சனைகள் சரியாச்சுன்னா குடும்பம் நல்லா இருக்கும். இதுதான் நம்ம எல்லாருமே நினைக்கிறோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வலுவான காரணத்துக்காக தான் நம்ம 48 நாள் பண்ணணும், இல்லை வாழ்க்கை முழுக்க பிரம்மமுகூர்த்த பூஜை பண்ணலாம்னு நம்மளுக்கு தோணும். அந்த ரீசனை எந்திரிக்கும் போதே நினைங்க. நைட்டு தூங்கும் போதுமே நம்ம நாளை காலையில் எந்திரிச்சு இந்த விஷயத்த ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம பிரச்சனைகள் எல்லாம் சீக்கிரம் சரியாகும் அப்படின்றத நினச்சிக்கிட்டே தூங்குங்க. கண்டிப்பாக முழிப்பு வரும். காலையில் எந்திரிக்கும் போதே ஃபஸ்ட்டு எந்திரிச்ச உடனே என்ன பண்ணுங்கள், இப்போ நான் ரீசெண்டாக இதை ஃபாலோ பண்ணுறேன். எனக்கு வந்து நான் இன்னொருத்தவங்களை பார்த்து தான் இதை ஃபாலோ பண்ணுறேன். என்ன விஷயம் அப்படின்னா, எந்திரிக்கும் போதே நம்ம நிறைய பேர் நினைப்போம்ல, ஃபஸ்ட்டு சொல்கிறவ என்னன்னு தெரியல, தலை எந்திரிக்கும் போதே வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படி சொல்லுவோம்ல நிறைய பேர். நான் இப்போ ஏஞ்ச உடனே என்ன தெரியுமா பண்ணுறேன், எல்லாருக்குமே அப்படி தோணும். ஸோ நான் எந்திரிச்ச உடனே என்ன பண்ணுவேன்னா, எல்லா பிணிகளும் எங்களை கண்டால் நில்லாது ஓட நீங்கள் எங்களுக்கு அருள்வீர்கள்னு முருகர்கிட்ட சொல்லுவேன். இது வந்து கந்தசஷ்டி கவசத்தில் வர்றது. அதில் வர்ற மாதிரி இல்லாமல் நான் நீங்கள் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்படின்றத சொல்லி சேர்த்துக்குவேன். இதை தான் நான் ஃபஸ்ட்டு சொல்கிறதே. சொல்லிவிட்டு நம்ம பெட்ரூம்லேயே நான் குட்டி முருகர் சிலை வச்சுருக்கேன். அவரை சாமி கும்பிட்டுட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு கேட்டதுக்காக சொல்கிறேன். எந்திரிக்கும் போதே ஒரு நல்ல பாசிட்டிவ் வைபோட எந்திரிக்கிறது தான் இது. ஸோ எந்திரிச்சு சாமி ஃபோட்டோ வச்சுருந்தீங்கன்னா கும்பிடுங்க. இல்லை மனசுக்குள்ளே உங்களுடைய குலதெய்வத்தை, இஷ்ட தெய்வத்தை நினச்சிட்டு நேராக பாத்ரூம்குள்ளே போய் டபக்குன்னு 2 கப்பு தண்ணியை தூக்கி மூஞ்சில் ஊற்றி இந்த உடம்புல ஊற்றிக்கங்க. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு அலாரத்தில் எந்திரிக்கிறோம் பாருங்களேன், அது மாதிரி ஒரு ரிலாக்ஸாக நம்ம இதுவாக சுறுசுறுப்பாக எந்திரிக்கிறது வந்து செகண்ட் அலாரம் 3வது அலாரத்தில் வரமாட்டேங்குது.
அலாரத்திலே உருப்படியாக இருந்திருக்கல, இதில் 3வது அலாரம் வேறு அப்படி தான் தோணுது. அதனால் எந்திரிச்ச உடனே நேராக குளிக்க போயிடுங்க. ப்ரஷ் பண்ணி குளிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரிலாக்ஸாக சந்தோஷமாக இருக்கும். உண்மையாகவே அந்த நாளே சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் நான் எந்திரிக்கும் போதே எனக்கு கவலையாக இருக்குது அப்படின்னு லேட்டாக எந்திரிக்கிறவங்களாம் நம்ம ஃபீல் பண்ணுவோம்ல, ஒரு வாரம் நீங்கள் எந்திரிச்சு பாருங்களேன். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு குளிச்சுட்டு சும்மா நீங்கள் எதுவுமே படிக்க வேண்டாம், கடவுளுக்குன்னு சொல்லி நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். போய் சும்மா ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு வெளியில் வாங்க. அந்த நாளே செம சந்தோஷமா இருக்கும். அதை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. ஆமா, ஏன்னா இப்போ வந்து சாமி கும்பிட்றது வந்து நம்ம வந்து மணிக்கணக்காக உட்காந்து கும்பிடணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஆமா, நமக்கும் மற்றவங்களுக்கும் சேர்த்து சும்மா ஒரு ஃபியூ செகண்ட் வர வேண்டிட்டாலே போதும், நல்லது நடக்கும். சரிங்களா? மற்றபடி நம்ம அது படிக்கிறோம் இது படிக்கிறோம், இது எல்லாமே நம்மளுடைய சந்தோஷத்துக்கு. ஆமா, எந்த கடவுளை வந்து நீ இதை பண்ணி தான் ஆகணும், அப்பதான் நான் உனக்கு கொடுப்பேன் அப்படி இல்லை. நம்ம ஒழுக்கமா நல்லா இருந்தா போதும், எல்லாமே கிடைக்கும். அதனால இது ஒன்று இப்படி தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இதில் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அந்த நேரத்தில் நான் வீடு பெருக்கலாமா, வீடு முழுகலாமா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அப்படின்னு சொல்லி பண்ணலாம். நீங்கள் தாராளமாக பண்ணலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, நம்மளுக்கு எந்த நேரத்தில் டைம் இருக்கோ அந்த நேரத்தில் வேலை பார்த்தா தான் அந்த வேலையும் உருப்படியாக செய்வோம், நம்ம மனசும் ரிலாக்ஸாக இருக்கும். நீங்கள் 10 வேலையை வச்சுக்கிட்டு ஐயோ நான் வீடு முழுகணுமே, அடக்கடவுளே நம்ம இது வீடு பெருக்கணுமே இப்படி நினைக்காதீங்க. எப்போ ரிலாக்ஸாக இருக்கீங்களோ அப்போ செஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். மற்றபடி அந்த நேரத்தில் பண்ணால் ஒரு சிலர் என்கிட்ட பயந்துக்கிட்டே கேட்குறீங்க, அந்த நேரத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வீடு முழுகுனா வீட்டில் இருக்க நல்லது வெளியில் போய்டுன்னு சொல்கிறாங்க, வீட்டை பெருக்குனா நம்மளுக்கு பணம் சேராதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு போட்டு குழப்பிக்காதீங்க. ஃபஸ்ட்டு உங்கள் மனசுக்கு என்ன தோணுது, உங்களுக்கு ரிலாக்ஸ்ன்னு எது தோணுது, எனக்கு இந்த நேரத்தில் பெருக்குனா அடுத்த நாள் முழுக்க நான் நிம்மதியாக இருப்பேன்ப்பா தோணுதா, செய்யுங்க, அவ்வளோதான். எண்ணங்கள் தான் எல்லாம். நம்ம தப்பாக தான் நடக்கும், நல்லது நினைச்சு. ஏன்னா பல விஷயங்களை போட்டு நீங்கள் குழப்பிக்கிட்டீங்கன்னா அடுத்த விஷயத்தை எப்படி நீங்கள் யோசிப்பீங்க? இதே குழப்பத்திலேயே சுற்றிட்டு கிடப்போம், மன உளைச்சல் வரும், அதுக்கு 4 மாத்திரையை தான் வாங்கி போடுவோம். அதனால எல்லாத்தையும் ஈஸியாக வச்சுக்கோங்க, சரிங்களா? அந்த நேரத்தில் நீங்கள் வீடு பெருக்கலாம், முழுகலாம், அதுக்கப்புறமா வந்து நீங்கள் சாமியை கும்பிடலாம். அடுத்து வந்து நெய்வேத்தியம் டெய்லி கண்டிப்பாக வச்சே ஆகணுமா அப்படின்னு நிறைய சிஸ்டர் கேட்டிருந்தீங்க. நெய்வேத்தியம் அப்படின்றது நீங்கள் காலையில் டெய்லி சக்கரை பொங்கல் பண்ணணும், டெய்லி புளியோதரை பண்ணணும், டெய்லி வெண்பொங்கல் பண்ணணும், இந்த மாதிரிலாம் கிடையாது. நான் நிறைய சொல்லியிருக்கேன், கல்கண்டு வாங்கி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எது தெரியுமா நல்லது, வெல்லம் நல்லது. ஏன்னா இந்த கற்கண்டை வந்து எறும்பு தூக்கிட்டு போகிறது ரொம்ப சிரமப்படுது, இந்த குட்டி குட்டி கல்கண்டு வச்சாவே. அதனால் நம்ம வீட்டில் ஃபஸ்ட்டு கற்கண்டு வச்சுட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா முழு மண்டை வெல்லம் வாங்கிட்டு அதை நீங்கள் கழுவுறதுனா கழுவிட்டு சும்மா இந்த டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிங்கன்னா உடனே போயிடும், இல்லை கொஞ்ச நேரம் வெயிலில் வச்சு எடுத்துக்கலாம். இல்லை சுத்தமாக தான் இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் அந்த காய்கறி திருவுவோம், இந்த தோல் சீவுவோம்ல, அதை வச்சு இது இப்படி சீவுனீங்கன்னா அழகாக கிடச்சிரும். ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க, இல்லைன்னா தட்டியாவது வச்சுக்கோங்க. சாமிக்கு வைக்கும் போது கொஞ்சோண்டு இவ்வளோண்டு எடுத்து வைங்க. நீங்கள் 100 வெல்லம் வாங்கினீங்கன்னா எத்தனை நாளைக்கு வரும்? கொஞ்சோண்டு எடுத்து வைங்க, அழகாக எறும்பு தூக்கிட்டு போயிடும். அதுதான். அதனால டெய்லி நீங்கள் மெனக்கிட்டு எதோ செஞ்சு வைக்கணும்னு அவசியம் கிடையாது, இது மாதிரி சிம்பிளாக வைங்க போதும். அடுத்தது வந்து குலதெய்வத்துக்கு வெல்லம் வாங்கிட்டு போகணும்னு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஆனால் எவ்வளவு வாங்கிட்டு போகணும்னு இது ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. எவ்வளவு வாங்கிட்டு போகணும், நீங்கள் அளவு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அளவெல்லாம் கிடையாது, முடிஞ்சால் 1 கிலோ வாங்கிட்டு போங்க, முடியாட்டி ஒரு கட்டி வாங்கிட்டு போங்க, ஒரு வெள்ளை கட்டி வாங்கிட்டு போங்க போதும். கேட்டு பாருங்க, கடையிலே ஒரு கட்டி ஒரு வெள்ளைக்கட்டிலாம் கொடுப்பாங்க. அதனால ஒன்றுமே கவலை இல்லை, உங்களுக்கு எது முடியுதோ அதை செய்யுங்க. நீங்கள் எதை செஞ்சாலும் அவர் ஏற்றுக்குவார். அவருக்கு தேவை, அவர் வந்து உங்களுக்கு தாத்தா பாட்டி தானே நம்மளுடைய முன்னோர்கள். நம்ம பேர பிள்ளைங்க பேத்தி நம்மளை வந்து பார்க்கலைன்னு தான் அவங்க நினைப்பாங்களே தவிர, வரும்போது நீ கை நிறைய பணமும் கொண்டு வரணும், இதெல்லாம் கொண்டு வரணும் அப்படிலாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. எது முடியுதோ அதை வாங்கிட்டு போங்க, ஒன்றுமே கவலை இல்லை, அவ்வளோதான். திருப்தியாக பண்ணுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வெள்ளை செவ்வாயில வீடு முழுகலாமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அப்புறம் வந்து நான்வெஜ் சாப்பிடலாமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய இப்போ நம்மளுடைய வீட்டில் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க அதை பொறுத்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை நான் எப்போவுமே என்ன நினைப்பேன் தெரியுமா, நீங்கள் வந்து மனசுக்குள்ளே இங்கே நின்று கடவுளேன்னு சாமியை கும்பிட்டுக்கிட்டு மனசுக்குள்ளே அங்கே கறி வாசனை அடிக்குதே சூப்பராக இருக்கே அப்படின்னு நினைக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அதுக்கு சாப்பிட்டு வந்து அப்புறம் சாமியை கும்பிடலாம். இல்லை சாமியை கும்பிட்டு போய் கடவுளை எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குப்பா நான் சாப்பிட்டுக்கிறப்பான்னு போய் சாப்பிட்டுக்கலாம். அதனால் வந்து எது நம்ம மனசுக்கு, நான் அதை தான் சொல்லுவேன் எப்போவுமே, எது உங்களுக்கு நிம்மதினு தோணுதோ அதை. இப்போ என் ஃப்ரெண்டு வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வெள்ளி செவ்வாய் சனியெல்லாம் வந்து கம்பல்சரி நான்வெஜ் சாப்பிடுவாங்க தான், சாப்பிடுவாங்க. அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க தான். என்ன அவங்கள்ட்ட சொல்கிற விஷயம் என்னன்னாக்கா, அவங்க என்ன சொல்லுவாங்க, பக்தியோட இதை கொண்டா நான் வந்து இது பண்ணிக்க மாட்டேன், கொண்டா முடிச்சு போட்டுக்க மாட்டேன், எனக்கு இது பிடிச்சிருக்கு சாப்பிட்றது நான் சாப்பிட்றேன், பட் கடவுள் மேலே இருக்க பக்தி எப்பயுமே துளிகளும் குறையாது. எனக்கு வந்து ஒரு 2-3 பேர் இதை சொல்லிட்டாங்க, உண்மையாகவே சத்தியமாக இது சொன்னது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் அவங்க கிட்ட வந்து ஐயோ இன்னைக்கு நான் நான்வெஜ்லாம் சாப்பிட மாட்டேன், நான்வெஜ் சாப்பிட்ட கோயிலுக்கெல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னப்ப என்னை கிண்டல் பண்ணாங்க. நானும் அப்படிதான் என்னை கிண்டல் பண்ணாங்க. அவங்க சொன்ன ஒரே விஷயம் தான், நானும் அது அவங்க பார்க்கும்போது அதுதான், எல்லா நாளும் நாங்கள் கோயிலுக்கு போவோம். நான் இப்போ காலையில் மத்தியானம் நான் சாப்பிட்டேன், நான்வெஜ் சாப்பிட்டேன் அப்படின்னா ஈவினிங் கோயிலுக்கு போகணுன்னு தோணுதுன்னா நாங்கள் டக்குன்னு எல்லாரும் சேர்ந்து கை காலை கழுவிட்டு முகத்தலமிட்டு கோயிலுக்கு போயிட்டு வருவோம் எங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து. நாங்கள் நல்லா இருக்கோம், கடவுள் கோடிக்கணக்கில் சொத்து கொடுத்துருக்காரு, எங்களுக்கு என்ன குறை அப்படின்னு சொல்லி என்னை பார்த்து கேட்டாங்க.
அப்போ என்னன்னா அவங்க சொன்னதும் இதே தான், ஒரே விஷயம், நீ யாருக்கும் கெடுதல் பண்ணாத, கெடுதல் பண்றவங்க பக்கத்துல இருக்காத, அவ்வளவுதான். ஆமா, இதை அவங்க மட்டும் ஃபாலோ பண்ணு. அபி சொல்றவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட குழந்தைங்களை தத்தெடுத்து வளர்த்துட்டு இருக்காங்க. அவங்க சொத்து ஏகப்பட்ட சொத்து இருக்கு, நிறைய பிள்ளைங்களுக்கு தத்தெடுத்து வளர்க்குறாங்க, அதாவது செய்யறாங்க, ஆசிரமத்திலே இருக்க அந்த பிள்ளைங்க அவங்களுக்கு செய்யறாங்க. ஆமா. ஸோ இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்காங்க. அவங்க சொன்னதெல்லாம் ஒரே விஷயம், கெடுதல் நினைக்காத, கெடுதல் நினைக்கிறவங்க பக்கத்துல இருக்காது, அவ்வளவுதான். மற்றபடி நீ எப்படி நிம்மதியாயிரு, அவ்வளவுதான். அதனால வந்து நீங்க நான்வெஜ் சாப்பிடலாமா அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சா சாப்பிடுங்க, பிடிக்கலாம் விட்டுருங்க, அவ்வளவுதான். வீடு மொழுகலாமா அப்படின்னா தாராளமா மொழுகலாம். நம்ம இப்படி வீடு மொழுகிறதுனால அழுக்கு தாங்க வெளியில போவோம். மகாலட்சுமி எரிஞ்சு பார்த்தெல்லாம் வெளியில போக மாட்டாங்க. சுத்தம் ரொம்ப முக்கியம். வீடு சுத்தம் இருக்கிற இடத்துல தான் தெய்வம் இருப்பாங்க. நம்ம இன்னைக்கு இப்ப நம்மளுக்கு செவ்வாய்க்கிழமை தான் டைம் இருக்கு அப்படின்னா நீங்க அன்னைக்கு வீடு மொழுகலாம். அடுத்த செவ்வாய்க்கிழமை வரைக்கும் வீட்டு அசிங்கமா அழுக்கா போட்டு வைக்கிறதுக்கு செவ்வாய்க்கிழமை மொழிகிட்டு நிம்மதியா வச்சுக்கலாமே. அதனால அதெல்லாம் கவலைப்படாதீங்க, எப்ப தோணுதோ அப்ப செய்யுங்க. அடுத்தது வந்து வெள்ளிக்கிழமை, என்னங்க இதுக்கெல்லாம் வருத்தப்படலாமான்ற மாதிரி இருந்துச்சு. வெள்ளிக்கிழமை இவருக்கு அவங்க ஹஸ்பண்ட் சிஸ்டர் வந்து உப்பு பாக்கெட் வாங்கிட்டு வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. வெள்ளிக்கிழமை கல்லுப்பு வாங்கினா நல்லதுன்னு சொல்லிட்டு இந்த அண்ணன் என்ன பண்ணியிருக்காரு, கடைக்கு போயிட்டு வர்ற வழியில குழந்தை ஒன்று பார்த்துருக்காரு, காசை கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. அதை வந்து இவங்க கிட்ட சொல்லியிருக்காரு, ஐயா வெள்ளிக்கிழமை அதுவுமா உப்பு வாங்கிட்டு வர வழியில காசை கொடுத்துட்டு வந்துட்டீங்களே, நம்ம வீட்டுக்கு எப்படி மகாலட்சுமி வருவாங்க அப்படின்னு சொல்லி சும்மா உப்பு வாங்கிட்டு வந்திருப்பீங்க. அவங்களுக்கு இது ஒரு டென்ஷனா போச்சு. இதை என்கிட்ட அவங்க சொல்லும் போது எனக்கு, ஏன் சிஸ்டர் இதுக்கெல்லாம் போய் கவலைப்படுறீங்கன்னு தோணுச்சு. இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, ஊசி கொடுக்க மாட்டாங்க, 6 மணிக்கு மேல ஊசி வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் வாங்கக்கூடாது தெரியுமா? இருட்டில் ஊசி கீழே விழுந்து போச்சுன்னா ஒன்று வாங்கினவங்க டிக்கிலேயே இல்லை யார் டிக்கிலையோ ஏறும், காலில் கையில் கொத்து, ஊசி வாங்கக்கூடாது, சரிங்களா? 6 மணிக்கு மேலே வீட்டை பெருக்கக்கூடாதுன்னா வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள், நல்ல விஷயங்கள் ஏதாவது நம்ம மிஸ் பண்ணியிருப்போம், காது திருகாணி மிஸ் பண்ணியிருப்போம், ஏதாவது ஒன்று குப்பையா வெளியில் போயிடும். மெயின் ரீசன் வந்து அப்போ கரண்ட் இல்லை. 6 மணிக்கு மேலே வீட்டை பெருக்குனா இருட்டுக்குள்ளே போயிடும். இப்போல்லாம் 6 மணிக்கு மேலே வீட்டை பெருக்கினாலும் இருக்கிற வெளிச்சத்துல எல்லாத்தையும் பார்த்து எடுத்துடலாம். அதனால இதெல்லாம் போட்டு குழப்பிக்காதீங்க. அவருக்கு அந்த குழந்தைக்கு காசு கொடுத்தாருல்ல, அதனால மகாலட்சுமி சீக்கிரம் உங்க வீட்டுக்கு நிறைய வருவாங்க. உதவி பண்றதுனால இன்னும் நம்மளுக்கு சொத்து தான் சேரும். இப்போ வந்து நீங்க மகாலட்சுமி நினைச்சீங்கன்னா அந்த மகாலட்சுமி வரவில்லை, ஒருத்தவங்க உதவி பண்ணிட்டு வந்து அப்பனா மகாலட்சுமியே அவர்கிட்ட உதவி வாங்கியிருக்காங்கன்னு, அதாவது இவர் கொடுப்பாரான்னு செக் பண்ணியிருக்காங்கன்னு நினைச்சுக்காங்க. அண்ணன் கொடுத்துட்டாருல, இன்னும் நல்லா இருப்பீங்க. அடுத்தது வந்து கடன் சீக்கிரம் அடைக்கிறதுக்கு என்ன செய்யணும், இதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். உண்மையாகவே இதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது, நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். செவ்வாய்க்கிழமையில போய் நீங்கள் கடன் வந்து இப்போ ₹1,00,000 இருக்குன்னா எவ்வளவு உங்களால் கட்ட முடியுதோ அதை கொண்டு போய் செவ்வாய்க்கிழமையில கட்டுங்க. செவ்வாய்க்கிழமையில கட்டினாவே அடுத்து எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக சீக்கிரம் உங்களுடைய கடன் எல்லாமே அடைஞ்சிரும். செவ்வாய்க்கிழமையில பண்ணுங்க. நிறைய பேர் செவ்வாய்க்கிழமையை ஒதுக்குறாங்க, அது ஏன்னா எனக்கு தெரியல. இன்னொரு ஐடியா இருக்கு, கடன் வாங்காம இருந்தால் கட்ட வேண்டியது கிடையாது. அது கடன் வாங்காமல், அதுதான் அடுத்த கேள்வியே, அதுதான். அதை இதுக்கு பதில் வந்துடுறேன். இந்த கேள்வியை முடிச்சிருந்துச்சு வை. என்ன வை மச்சான், நான் ஃபேம் விட்டு வெளில போவேன்ல. என்ன விஷயம்னா கடனை சீக்கிரம் அடைக்கிறதுக்கு இதுதான், செவ்வாய்க்கிழமையில போய் கடன் அடைச்சிருங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடைஞ்சிரும். செவ்வாய்க்கிழமையை ஒதுக்காதீங்க, ரொம்ப நல்ல நாள், முருகருக்கு உகந்த நாள். நீங்கள் செவ்வாய்க்கிழமை தாராளமாக பண்ணலாம், சரிங்களா? நம்ம திங்கக்கிழமை நல்லா எதனா செய்கிறோமா, செவ்வாய்க்கிழமை சரியில்லைன்னு டேரெக்டாக புதன்கிழமையை குதிக்கிறோம். செவ்வாய்க்கிழமையை கடந்து தானே புதன்கிழமைக்கு போகணும். செவ்வாய்க்கிழமை தாராளமாக செய்யலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, கடனே இல்லாமல் வாழ்றது எப்படி, அது எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி. நானும் ஒரு கடன் அடைச்சோன்னே மச்சான் அடுத்து கடனே வாங்கக்கூடாதுன்னு நினைப்பேன். இந்த வீடு கட்டும்போது பார்த்தீங்கன்னா கடனே வாங்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஹலோ மேடம், உங்களுக்கு லோன் வந்திருக்கு, வாங்கிக்கிறீங்களா? ஐயோ கொடுங்க அடுத்து வாங்கணும் பொருட்கள் அப்படின்னு. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அதுதான். ஆனால் என்னன்னா, கடன் வாங்குறது தப்பு இல்லை, தேவைக்கு வாங்கலாம். ஆனால் கடனை அடைக்காமல் இருக்கிறது தான் தப்பு. கையில் காசு வரும், அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு கடன் போயிட்டு இருக்குன்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். 7 வருஷம் 10 வருஷம் அப்படி போட்டு ஒரு கடன் எடுக்கிறோமா? ஆனால் என்னன்னா, அதான் 7 வருஷம் இருக்கேன், மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிக்கலாம் அப்படிலாம் நினைக்காதீங்க. நீங்கள் நல்லா கணக்கு போட்டு பாருங்கண்ணே. நான் 5,30,000 வாங்கினேன், எனக்கு 7,5 லட்சம் கிட்ட கட்ட வேண்டியது வருது. அப்போ எவ்வளோ காசு நம்ம கையை விட்டு போகுது? அதுக்கு நீங்கள் ப்ரீ க்ளோசிங்க்கு எதனா நீங்கள் கையில் வர்ற காசை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ப்ரீ க்ளோசிங் பண்ணீங்க அப்படின்னா, மீதி இருக்கிற 2 வருஷத்துக்கு நான் கட்ட வேண்டிய பணத்துக்கு நான் 2 மாதம் இஎம்ஐயோட சேர்த்து இது கட்டுறோம்ல, அதோட போயிடும் எனக்கு. அதனால வந்து கடன் வாங்குறது தப்பு இல்லை, தேவைக்கு மட்டும் வாங்குங்க. முக்கியமான விஷயத்துக்கு வாங்கியே ஆகணும்னா வாங்குங்க. அதுவும் இன்ட்ரெஸ்ட்டை கவனிச்சு வாங்குங்க. அவசரத்துக்குன்னு கூட பெரிய இன்ட்ரெஸ்ட்டாக போட்டு நீங்கள் வாங்கிடாதீங்க, தயவு செஞ்சு. மீட்டர் வட்டி, ராக்கெட் வட்டி அதெல்லாம் வாங்கிடாதீங்க, ரொம்ப கொடுமை. நாங்கள் நிறைய பேர் அப்படி பார்த்துட்டோம். இப்போ எங்களுடைய லோன்லாம் பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டே நாங்கள் வெளியிலலாம் வாங்கவே மாட்டோம். பேங்க் சைடு என்னுடைய நகைகளை விற்று என்னுடைய நகையை அடமானம் வச்சு இந்த மாதிரி வாங்கிக்குவோமே தவிர, யாருக்கிட்டையும் போய் கையில் வட்டியை கொடுத்துட்டு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்லாம் நாங்கள் வாங்கவே மாட்டோம். இனிமேல் வாங்கவும் மாட்டேன். அதனால தயவுசெய்து அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. பேங்க் சைடில் நீங்கள் வாங்குறதுனால மாதம் வட்டி எவ்வளவு, அசல் எவ்வளவு கட்டுறோம், இது மாதிரி தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க. அதை சீக்கிரம் அடைக்க பாருங்க. 10 வருஷம் இருக்குல்ல, 7 வருஷம் இருக்குல்ல அப்படின்னு விடாதீங்க.
ஸோ இதுதான் இவ்வளோதான் கேள்விகள். இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் எந்திரிச்சா ஏன் நல்லது நடக்கும்னா, சீக்கிரம் நம்மளுக்கு நிறைய நேரம் கிடைக்கும். 7 மணிக்கு எந்திரிக்கிறோம், 4 மணிக்கு எந்திரிக்கிறோம்னு வைங்க, 3 மணி நேரம் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த 3 மணி நேரத்தில் நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ஸோ உங்களுக்காக நீங்கள் நேரம் ஒதுக்கிக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பிள்ளைங்க எந்திரிச்சு, புருஷன் எந்திரிச்சு அவங்களுக்காக செய்கிறதுலையே நம்மளுடைய நாள் ஓடிடும். அதனால் இதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்குமே பதில் சொல்லிட்டேன் நான். வேறு ஏதாவது கேள்விகள்? முக்கியமான விஷயம்டா, மறந்தே போயிட்டேன். குலதெய்வமே தெரியல எனக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. குலதெய்வமே எனக்கு யாருன்னே தெரியல, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. அதுக்கு வந்து குலதெய்வமே உங்களுக்கு தெரியலை அப்படின்னா அதையுமே நீங்கள் மனசில் சொல்லி சாமியை கும்பிடுங்க, சரிங்களா? சும்மா நீங்கள் அந்த ஒளி, அந்த தீபத்தை பார்த்தே கூட விளக்கேற்றி வச்சுட்டு அந்த தீபத்தை பார்த்து எனக்கு வந்து குலதெய்வம் யாருன்னே தெரியலை, கண்டுபிடிக்கவும் முடியலை, அதனால் எனக்கு என்னுடைய குலதெய்வத்தை சீக்கிரம் காட்டணும் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி பிரபஞ்சத்துக்கிட்டையும் வேண்டி உங்களுடைய இஷ்ட தெய்வத்துக்கிட்டையும் வேண்டினீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான், எங்களுக்கு அப்படி தான் நடந்துச்சு. ஸோ அதனால் எதையுமே போட்டு குழப்பிக்காதீங்க. மூட நம்பிக்கைகளாக நிறைய விஷயங்கள் பரவுது. அவங்க அதை செய்கிறாங்க, என்னால் முடியலை அப்படின்னா உங்களுடைய நேரம் அப்படி. அதனால் நேரம் மீன்ஸ் நம்ம பிள்ளைங்களுக்கு செலவு பண்ணுற நேரம், புருஷருக்கு செலவு பண்ணுற நேரம், மாமியார் மாமனாருக்கு செலவு பண்ணுற நேரம், இந்த மாதிரி இருக்குல்ல, லேட்டாக தூங்குறது. அதனால் செய்ய முடியலைன்னா கவலைப்படாதீங்க. செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.